எப்படி சார் x square is equals to mod x square எப்படி வரும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான ஒரு தியரி இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு mod x. இதுதான் அந்த இம்பார்ட்டண்ட்டான தியரி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு நீங்கள் தரவாக இருக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எந்த இடத்துல மிஸ் பண்ணுவாங்கன்னா, இது வந்து எக்ஸுக்கு மட்டும் கிடையாது இந்த ஃபங்க்ஷன். இந்த இடத்துல எந்த வேல்யூ வேணாலும் வரலாம். sin x, cos x, tan x, அதாச்சும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் cos x ஸ்கொயருன்னு ஒன்று பசங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் cos xன்னு எழுதிடுவாங்க. ஸோ ஆனால் அது cos x கிடையாது, mod cos x. எப்போயுமே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறப்ப நமக்கு வந்து அது மாடுலஸாக தான் வரும். எப்படி சார் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் அப்படி நீங்கள் வேகாக நினைக்கலாம். ஆனால் அது வந்து கரெக்ட் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதை சொல்கிறேன். ஸோ mod x is equals to square root of x square. உங்களுக்கு தெரியுதுல, விசிபிளாக இருக்குல்ல? ஓகே. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் modulus x is equals to ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கிறேன்னா ஒரு வேல்யூ வந்துட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டைம்ஸ். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டனாலும் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டனாலே எக்ஸ் ஸ்கொயரே ஒரு பாசிட்டிவ் ஃபங்க்ஷன் தான். அதனுடைய கிராஃப் நமக்கு ஏற்கனவே தெரியும், பேராபோலா இப்படி போகும். பட் இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட்டு நான் எடுக்கிறப்ப இட் இஸ் நெவர் பி நெகட்டிவ். அதாச்சும் எந்த ஒரு இடத்துலையும் அது நெகட்டிவாக மாறாது. அதேமாதிரி எக்ஸாக்டாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கிராஃபும் மாடுலஸ் எக்ஸ் கிராஃபும் சேமாகவும் மாறிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல எக்ஸுங்க இருக்கிறப்ப எக்ஸை வந்து நான் ரெண்டாக பிரிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு. ஆனால் இந்த கேஸ் எப்போ மட்டும்தான் பாசிபிள்னா எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. அதாவது 0 உங்களுக்கு வராது. எப்போயுமே பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு மட்டும்தான் என்னால் பிரிக்க முடியும். மேபி இப்போ நான் இந்த இடத்துல நெகட்டிவ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கிறேன்னா, அதாவது எக்ஸாம்பிள் -100 -10 ஸ்கொயர்னு எடுக்கிறேன்னா நான் இப்படி கேன்சல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா நெகட்டிவில் இருக்கிறப்ப அந்த பாசிபிலிட்டி என்னால் எடுக்கவே முடியாது. ஸோ -10 ஸ்கொயருங்கிறப்ப 100 வரும். 100னா எனக்கு வந்து ஆன்சர் 10 தான் வரும். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி எடுத்தனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேனே, அப்போ வந்து நான் இந்த இடத்துல ஒரு -x² அப்படி எடுத்தேன்னா எனக்கு -x தானே வரணும். ஆனால் அப்படி வராது. ஏன்னா அதனால தான் இது வந்துட்டு ராங். இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ராங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த தாட் வந்து வச்சுக்காதீங்க. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரில் நமக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூஸும் இருக்குது, பாசிட்டிவ் வேல்யூஸும் இருக்குது. ரெண்டுத்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஈக்குவல் ஆன்சர் வராது. அதை இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ எடுக்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே மைனஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே இல்லை இங்கே எடுக்கிறேன் அப்படின்னா இதை யூஸ் பண்ணால் நமக்கு வந்து எக்ஸ் வருதுன்னா, அப்போ இதை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு -x வருது. அப்போ வந்து வேல்யூஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து மாறுது. ஸோ அப்போ எனக்கு எந்த வேல்யூஸ் வந்தாலுமே எனக்கு எக்ஸ் தான் வரணும், எனக்கு ஒரு வேல்யூஸ் தான் வரணுங்கிறப்ப தான் நமக்கு வந்து எக்ஸ் அஸ் வெல் அஸ் -x இந்த 2 கேஸ் வருது. இந்த 2 கேஸ் எங்கே வரும்னா மாடுலஸ்லேயும் வரும். ஸோ மாடுலஸ்லேயும் நமக்கு வந்துட்டு 2 கேஸ் இருக்குது, எக்ஸு -xன்ட்டு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி தான் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மாடுலஸ் போட்டேன், square root of x square which is equals to modulus x. Okay my dear students, இந்த மாதிரி தான் இவங்க வந்து சால்வ் பண்ணுங்க. அதாச்சும் இப்போ வந்து உங்களுக்கு இதில் தெளிவாக புரிய வேண்டியது எதுக்காக நான் இவ்வளோ தான் சொல்கிறேன்னா, இந்த ப்ராப்ளம்க்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா தட் இஸ் ஆல்வேஸ் மாடுலஸ் ஃபங்க்ஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.